கடவுளுக்கே அகந்தை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒருநாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவருக்கும் யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்தது. படைப்பவன் நான், காப்பவன் நான். யார் பெரியவர் என்ற வாதம் பெரிதானது. அந்த நொடி விண்ணையும் மண்ணையும் துளைத்து ஒரு முடிவற்ற ஜோதி ஸ்தம்பம் எழுந்தது. அது வேறு யாருமில்லை, சிவன். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். சிவன் சொன்னார், இந்த ஜோதியின் தொடக்கம் அல்லது முடிவை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர். விஷ்ணு தாழ்மையுடன் பூமிக்குள் இறங்கி தேடினார், ஆனால் முடிவை காணவில்லை. பிரம்மா உயர்ந்து பறந்தார், ஆனால் முடிவே இல்லை. பிரம்மா உண்மையை சொல்லாமல் நான் கண்டேன் என்று பொய் சொன்னார். அப்போது ஜோதி உடைந்து சிவன் வெளிப்பட்டார். அகந்தை அறிவை மூடுகிறது என்று பிரம்மாவை சபித்தார். விஷ்ணுவை பார்த்து சொன்னார், உண்மையை ஏற்றவன் உயர்ந்தவன். சிவன் காட்டியது, பிரம்மா விஷ்ணு கூட அந்தமில்லா பரம்பொருளை அளக்க முடியாது என்று. அந்த ஜோதிதான் பின்னர் லிங்க வடிவமாக வழிபடப்பட்டது. பரம்பொருளை அளக்க முடியாது, அதை உணர முடியும். உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் கமெண்ட்ல ஓம் நம சிவாயா எழுதுங்கள்.